அன்னைக்கு நாக்பூர் காட்டுல ரொம்பவே அழகான காலை பொழுது. அந்த நாக்பூர் காட்டுல ராணி காளி அப்படின்னு 2 காகங்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த 2 காகங்களும் ரொம்பவே சோம்பேறி. அந்த காகங்கள் எந்த அளவுக்கு சோம்பேறினா, ராணி, இன்னைக்கு சாப்பிட்ட ஆப்பிள் பழம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. இதே மாதிரி தினமும் நமக்கு இனிப்பான சுவையான பழம் கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆமா காளி, நமக்கு இந்த மாதிரி தினமும் கிடைக்கணும். ஏன்னா அப்பதான் வீட்டுல இருந்து தினமும் சுவையான பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும். ராணி, அந்த தன்மை குருவி இருக்குல்ல, நாளைக்கு வேணுங்கிற சாப்பாட்டை கூட இன்னைக்கே தேடி வச்சுட்டு தெரியுது. அது ஒரு முட்டாள் குருவி. நாம அதே மாதிரி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆமா காளி, அந்த கோமல் வேற காடு பூரா சுத்திக்கிட்டு தெரியுது, நாளைக்கு வேணும் நாளான்னைக்கு வேணும்ட்டு. அதே நாக்பூர் காட்டுல தன்வி குருவி கோமல் குருவி அப்படின்னு 2 குருவிகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. தன்வி, இன்னும் கொஞ்ச நாள்ல பனிக்காலம் ஆரம்பிச்சிரும். அப்ப நமக்கு வெளியே உணவு தேடி போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே நம்ம உணவெல்லாம் சேர்த்து வைக்கணும். அது போக தேவையான பொருட்களையும் சேர்க்கணும். ஆமா கோமல், நாம இப்ப கஷ்டப்பட்டா பனிக்காலத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம். அந்த காகங்கள் மாதிரி நாம ஒரு நாளும் தப்பு செய்யக்கூடாது. ஆமா தன்வி, நான் போய் வீட்டுக்கு தேவையான குளிர் காய்கிறதுக்காக விறகெல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ வீட்டுல அது வரைக்கும் பத்திரமா இருந்துக்கோ, சரியா? அப்படி சொல்லிட்டு கோமல் குருவி விறகு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போச்சு. அங்க அந்த ராணிக்காகமும் காளிக்காமும் வந்தாங்க. என்ன கோமல், காட்டுக்கு விறகு எடுக்க வந்தியா? என்ன பனிக்கிழமை வர போகுதுன்னு முன்னாடியே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க போல. உங்களை பார்த்தாலே எனக்கு காமெடியா இருக்கு. வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். அன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கணும். இப்படி ஓடக்கூடாது. அது ஒண்ணு இல்ல காளிக்காகமே, இன்னைக்கு சேர்த்தா தானே நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே பனிக்காலத்துல வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. நீங்க போய் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிற ஆப்பிள் பழங்களை நல்லா படுத்துக்கிட்டே சாப்பிடுங்க. நீங்க எதுக்கு இப்ப என்கிட்ட வம்புக்கு வரீங்க? நான் என்னோட வேலைய பார்க்கணும், போங்க. என்ன கோமல் குருவி, இந்த காட்டுலயே நீ தான் பொறுப்பா இருக்க போலயே. ரொம்ப ஓவராவும் பேசுற. உன்ன மாதிரி நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. எங்க வாழ்க்கைய இன்னைக்கே நாங்க என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி ஓடி ஓடி போய் சேர்த்து வைக்கல. நீ ஒரு முட்டாள் குருவி, முட்டாள் குருவி. கோமல் குருவிய அப்படி சொல்லிட்டு 2 காகங்களும் அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிச்சது. ஆனா கோமல் குருவி அந்த காகங்கள் சொன்னதை பத்தி வருத்தமே படல. கொஞ்ச நாள்லயே பனிக்காலமும் ஆரம்பிச்சது. எல்லா இடங்களும் பனியால நிரம்பிச்சு. காளி, நேத்துல இருந்தே பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் வேற நேத்து சாப்பிட்டது, எனக்கு ரொம்ப பசிக்குது. வாங்க போய் வெளியே போய் பழங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம், வாங்க. ஆமா ராணி, எனக்கும் ரொம்ப பசிக்குது. வா, வெளியே போய் நம்ம ஃபேவரட்டான ஆப்பிள் பழத்தை எடுத்துட்டு வந்து சந்தோஷமா படுத்துக்கிட்டே சாப்பிடலாம். அப்படி சொல்லிக்கிட்டே 2 காகங்களும் அவங்களோட ஃபேவரட்டான ஆப்பிள் மரத்து பக்கத்துல வந்தாங்க. நிறைய பனி பொழிஞ்சிருந்ததுனால அந்த ஆப்பிள் மரத்துல இருந்து நிறைய பழங்கள் அழுகி போய் வீணா போய் இருந்துச்சு. சில பழங்கள் பனியிலேயே ரொம்ப உறைஞ்சி பாறை மாதிரி இறுகி போய் இருந்துச்சு. கவலைப்படாத ராணி, மேல உள்ள ஒரு பழம் பனியில உறைஞ்சுதான் போயிருக்கு. அத நான் ஏன் அழகால கொத்தி உனக்கு எடுத்து தரேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காளிக்காகவும் அந்த பழத்தை கொத்துறதுக்காக மேல போச்சு. தான் அழகாக கொத்தும் போது அது ரொம்ப ஹார்டா இருந்ததுனால தன்னோட அழகுல இருந்து ரத்தமே வந்துருச்சு. தன்னோட சோம்பேறித்தனத்தால தன்னோட வீட்டுல ஏற்பட்டிருந்த விரிசலை கூட சரி செய்யல அப்படின்றதுனால பனிகள் அந்த வீட்டுக்குள்ளேயே பொழிய ஆரம்பிச்சுது. கோமலும் தன்வியும் குளிர்காலத்துல தங்களை பாதுகாக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே சேர்த்து வச்சுட்டு தங்களோட வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ராணிக்காகமும் காளிக்காகமும் குளிர்ல கஷ்டப்படுற விஷயம் இந்த 2 பறவைகளுக்கு அதுக்கு வந்தது. அவங்க அந்த காகங்களுக்கு உதவி செய்ய நினைச்சாங்க. கோமல் குருவி தாங்கிட்ட இருந்த பழங்கள் துணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ராணிக்காகம் காளிக்காகம் வீட்டுக்கு போய் உதவி செஞ்சது. ராணி, காளி, என்கிட்ட இருந்த பழங்கள்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பழங்களும் துணிகளும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது உங்களை குளிர்ல இருந்து கொஞ்ச நாள் காப்பாத்தும். அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு பழம் வேணும் அப்படின்னா நான் வந்து கொண்டு தரேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கோமல், என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுத்துருக்கேன். உன்னை ரொம்பவே கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காம எனக்கு உதவி செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிரு கோமல். அப்படி 2 காகங்களும் கோமல் குருவி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னா, காசோ பொருளோ நாம சேமிக்க கத்துக்கணும். நாளைக்கு என்ன வேணும் அப்படின்றத முடிவு செய்யறதுக்கு நாம இன்னைக்கே பழகிக்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய பெரிய இழப்பீடுகளை நாம சரி செய்ய வேண்டி இருக்கும்.